ஒரு காலத்தில் விண்மைகளால் நிரம்பிய வானில் லூனா என்ற மென்மையான பிரகாசமான நிலா வாழ்ந்தாள். ஒவ்வொரு இரவிலும் அவள் பூமியை ஒளிரச் செய்தாள். ஆந்தைகள் பறக்க, மாலுமிகள் பயணிக்க, குழந்தைகள் கனவில் செல்வதற்கு உதவினாள். லூனாவுக்கு அவளது வேலை மிகவும் பிடித்திருந்தது என்றும் பிரகாசமாக ஒளிர்ந்தாள். ஆனால் ஒரு இரவு வானில் உயர்ந்தபோது ஓர் அதிசயமான விஷயம் நடந்தது. அவளது ஒளி இல்லை. அவள் கீழே பார்த்து அதிர்ச்சியில் கூச்சலிட்டாள். ஓஹோ, நான் வெறும் பாறைப்பந்தை மாதிரி இருக்கேன். அவள் பயந்தாள். உடனே ஞானம் நிறைந்த வடதிசை நட்சத்திரத்தை நோக்கி பறந்தாள். வடதிசை நட்சத்திரம் என்று லூனா அழுதாள். நான் என் ஒளியை இழந்துவிட்டேன். இரவில் யார் வழி காணப் போகிறார்கள்? குழந்தைகள் எப்படி தூங்கப் போகிறார்கள்? வடதிசை நட்சத்திரம் மெதுவாக மினுக்கி சொன்னது, உன் ஒளி வெளிச்சம்தான் இல்லை. அது உன் மகிழ்ச்சி, உன் நல்ல மனம், உலகை நேசிக்கும் உணர்வு. இதை மீண்டும் கண்டுபிடி, உன் ஒளி திரும்ப வரும். அதற்குப் பிறகு லூனா ஒரு பயணத்தை தொடங்கினாள். முதலில் மேக கிராமம் ஒன்றை கடந்தாள். அங்கே சின்ன சின்ன மேகங்கள் அழுது கொண்டிருந்தன. வலுவான காற்று அவங்களுடைய பொம்மைகளை தூக்கிச் சென்று விட்டது. லூனா தனது உருவத்தை பயன்படுத்தி காற்றைத் தடுத்து நிறுத்தினாள். மேகக் குழந்தைகள் சிரித்து அவளைக் கட்டிப்பிடித்தன. பிறகு ஒரு காட்டைக் கடந்தாள். அங்கே குருவிகள் பறக்கக் கற்றுக்கொண்டிருந்தன. இருள் சூழ்ந்தது, தெரிகவில்லை. லூனா மெதுவாக ஒரு தாலாட்டு பாடினாள். அதில் ஆச்சரியமாக அவளது விளிம்புகள் மெதுவாக ஒளியடைய ஆரம்பித்தன. அதற்குப் பிறகு ஒரு சிறிய நகரத்தை வந்தடைந்தாள். அங்கே ஒரு சிறுமி மிரா ஜன்னலருகே நின்று வானத்தைப் பார்த்துக் கொண்டிருந்தாள். அவள் அமைதியாகச் சொன்னாள், நிலாவே, நான் உன்னை மிஸ் பண்றேன். தயவு செய்து திரும்ப வா. அந்த வார்த்தைகளால் லூனாவின் உள்ளம் நிறைந்தது. உடனே ஒரு 1000 நுண்ணொளிகள் போல அவளது ஒளி மீண்டும் பளிச்சென்று பரவியது. விண்மங்கள் உற்சாகமாக ஒளிர்ந்தன. ஆந்தைகள் கூவி மகிழ்ந்தன. மேகங்கள் கைகழுவி கழித்தன. அந்த இரவிலிருந்து லூனா ஒருபோதும் மறக்கவில்லை. அவளது ஒளி என்பது அவளது பாசம், மகிழ்ச்சி மற்றும் பிறருக்கு உதவ முயற்சிப்பதில் இருந்துதான் வந்தது. இன்றும் இரவில் வானத்தை பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்களை நேசித்து புன்னகைக்கின்ற லூனா.